பூமியோட வேகமே ஒரு மணிக்கு 1,20,000 கிலோமீட்டர் வேகம். அது தன்னைத்தானே சுற்றிட்டு போகணும், இப்படி போகணும். அது 1,20,000 கிலோமீட்டர் வேகம். இதை கூப்பிட்டு சூரியன் போகுதே, அது சுற்றுற வேகம் பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒன்று கேலக்ஸி சுற்றுற வேகத்தை பார்த்தீங்கன்னா யூ கான்ட் இமேஜின், கற்பனை கெட்டாத வேகம். அதை திருவாசகத்தில் சொல்லியிருப்பார் மாணிக்க வாசகர். எப்படி பாரு, திருஅண்ட தொகையில், திருஅண்ட தொகைன்னு திருவாசகத்தில் ஒரு 10 பாட்டு உண்டு. அதில் யூனிவர்ஸோட வேகம் என்ன, யூனிவர்ஸோட கேலக்சியோட ஸ்பீடு என்ன, நட்சத்திரங்களுடைய கவுண்டிங் என்ன, அதை பற்றி அண்ட சராசரத்தோட ரகசிய சொல்லி உட்கார்ந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க மாணிக்க வாசகர் பெருமான். கண்டுபிடிச்சு சொல்கிறார் பாருங்க திருவாசகத்தை. நீ திருவாசகம் அவ்வை தாயெல்லாம் அணுவைத்துழைத்து 7 கடலை போட்டி எழுதின தாய் அவ்வை தாய். திருக்குறளை பற்றி பாராட்டி நீ அவ்வை தாயை கிண்டல் பண்ணிட்டு இருக்க, ஞான பழத்தை பிழிந்துட்டு இருக்க. ஞானிகளை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவன் இவன்னு பேசுறது, வள்ளுவன் நன்றைய சொன்னான் பட்டிமன்றத்தில் வாய்கிழியுது. தவறு தவறு தவறு. ஞாபகம் வச்சுங்க. மகான்கள் ஞானிகள்னா சல்யூட், இமீடியட்டாக வணங்கிடணும். எங்கே பார்த்தாலும் வணங்கணும். திருமறைகளா கண்ணில் தொட்டு வணங்கணும். திருக்குறளா கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் படிக்கணும், சும்மா படிக்கக்கூடாது. வணங்குதா? ஆமாம். இப்போ உங்களுக்கு நான் திரும்ப இதை அந்த எண்களை சொல்லும் போது நான் எப்படி இருக்கணும், மனசு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கு. டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் எக்ஸாமுக்கு உட்காந்துட்டீங்களா, கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், மூச்சை கவனிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி இன்ஹேல் எக்ஸ்ஹேல், மெனக்கிட்டு மூச்சு இழுக்க வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். தானாக போகிற மூச்சு, ஏறுற மூச்சு, இறங்குற மூச்சு ஒரு 10 தடவை கவனிக்கணும். 10 தடவை கவனிக்கிறதுக்கு ஒரு 50 செகண்ட் ஆகும். மைண்டு அப்படியே ஆல்ஃபா லெவலுக்கு வந்துடும். ஏன்னா நீ படிக்கும்போது ஆல்ஃபா லெவலில் படிக்கிற, பதட்டம் வந்தவுடனே அது குதிக்கும்போது தீட்டா டெல்டான்னு குதிக்கும். அப்போ உனக்கு பிக்சர் வராது. அதை நீ நார்மல் பண்ணணும்னா 2-3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் மூச்சை கவனித்தல். சொல்லுங்க. ஒரு 10 தடவை மூச்சை கவனி, ஆல்ஃபா லெவலுக்கு வந்துடும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, கண்களை மூடி சொல்லுங்க, ரிவர்ஸில் எண்றது. இப்போ 100லேருந்து 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90 இப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா இது என்ன செய்யும், அந்த கவனம் அப்படியே ஒருமையாகி ஆல்ஃபா லெவலுக்கு வந்துடும். ரிவர்ஸ் கவுண்டிங், மூச்சை கவனித்தல். இந்த மெத்தடில் கையில் ஒரு முத்திரை வச்சாலும் அதாகும். என்ன முத்திரைன்னு கேட்டால் இதை சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. என்ன முத்திரை? சின்முத்திரை. இது ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்யும். விளங்குதா? இந்த நடுவிரலையும் இந்த 3 விரலை இப்படி வச்சுட்டு இந்த விரலையும் இப்படி சேர்த்துக்கணும். மோதிர விரலையும் சேர்த்துட்டு 2 விரலை இப்படி மடிக்கிட்டா இது குபேர முத்திரை, அது மைண்ட் கான்சன்ட்ரேஷன் முத்திரை. இந்த 2க்கு தான். இந்த முத்திரையை கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு மூச்சை கொஞ்சம் கவனிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, கண்ணை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் நார்மல் ஆகிடும். அந்த மைண்டை ஆல்ஃபா லெவலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபா லெவலில் ரிலாக்ஸாக படிக்கிறீங்க. அங்கே போய் டென்ஷன் ஆனீங்கன்னா அது வராது. நீங்கள் ரிலாக்ஸ் ஆனோம்னா அது ஓடியாரும். பாதி பேருக்கு படித்ததெல்லாம் கக்கூசில் தான் ஞாபகம் வரும். ஏன்? அங்கே தான் ரிலாக்ஸாக இருக்கான். மகாகவி பாரதியாரே பாத்ரூமில் தான் அந்த பென்சிலும் இதுவும் வச்சுருப்பாராம். ஏன்னா அங்கே தான் அவருக்கு இங்கே அப்பா அப்படி பொங்கும், உடனே உட்காந்துட்டு கொண்டு எழுதுவாராம். புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு பாக்ஸு காலியாக இருக்குது, பாக்ஸை ஃபில்அப் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க. எங்கேயாவது ஒரு பாக்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். சொல்லுங்கள். 2ல் 4 போடுங்க. 2வது எண் 4ன்னு போடுங்க. 2வது எண் 4. இங்கே ஒரு ஆள் சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள். 15ல் 15வது எண் 6 போட்டுங்க. 15வது எண் 6ன்னு போட்டுங்க. இன்னொரு எண் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. 5ல் 7, 8. 5வது எண் 8ன்னு போட்டுங்க. 5வது எண் 8ன்னு போட்டுங்க. சரி ஐயா, சிங்கிள் டிஜிட்டாக சொல்லுங்க. 17னா 2 எண் ஆயிரும். சிங்கிள் டிஜிட். 6ல் ஒரு எண் சொல்லுங்க. 6ல் 9 போடுங்க. ஐயா 2ல் 9 போட்டிருக்கீங்களா? 2. இப்போ 9 எங்கே போட்டீங்க? 6ல் 9, 5ல் 8. இப்போ இதுக்கு முந்தைய 9 போட்டிங்களே, 3ல் போட்டு. ரைட், ஓகே. இப்போ 6ல் 9 போட்டுங்க, 5ல் 8 போட்டுங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் இன்னொரு நம்பர் சொல்லுங்கள்.
20ல் 7. 20வது எண் 7ன்னு போட்டுங்க. 20வது எண் 7ன்னு போட்டுங்க. ஓகே. இப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த புத்தகம் திருக்குறள் வச்சுருந்தீங்களே, எங்கே யார் வச்சுருக்குது? இன்னொரு இந்த தம்பிகிட்ட கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுங்க ஐயா. ஏதாவது டக்குன்னு ஒரு பக்கத்தை புரட்டுங்க பார்ப்போம். ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நம்பர் சொல்லுங்க. 962வது குறள். சரி, இப்போ அந்த குறளை தலைகீழாக சொல்கிறேன். புத்தகத்தை நேரம் பிடிங்க, தலைகீழாக பிடிச்சிடாதீங்க. கடைசி எழுத்துலேருந்து முதல் எழுத்தை நோக்கி ரிவர்ஸில் சொல்லிட்டு வர எழுத்தெழுத்தா நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. அந்த குறள் வந்து சீரினம்னு தொடங்குதா? சரி, பார்த்துட்டே வாங்க. கடைசி எழுத்து இரன்னா இருக்கா? கடைசி எழுத்து இர், வா, பா, டு, இன், வே, மை, இன், ரா, பே, டு, ரோ, சி, டு, ரோ, சி, லா, இல், ரா, சி, இம், நு, ரி, சி. சீரிடும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டு பவர். சரியா இருக்கா? அதாவது மனதை சொல்லுங்க, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணலாம். எதிர்காலத்தை சொல்லும். மனதை சொல்லுங்க, ரீவைன் பண்ணலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நேற்றைய காரணம் என்ன என்று சொல்லும். கடந்த காலத்தை பற்றி சொல்லும். ரீவைன் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஏன் கவலைப்படுறதில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் நைஸாக தட்டி கேட்போம், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. ஏய், உனக்கு முன்னாடி நீ இப்படி பண்ண, உன் பாட்டம் இப்படி பண்ணேன், உன் முப்பாட்டம் இப்படிலாம் பண்ணேன், அதுக்கு தான் ரிட்டர்ன் வந்திருக்கு சொல்லிடும். மனதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வருஷத்துக்கு கூட ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ஒன்றும் தப்பிக்கலாம் முடியாது. மைண்டு ஒரு மகாசக்தி. அதை சாதாரண நினச்சிடக்கூடாது. எப்படி சார் அப்படி வைக்கணும்னு கேட்காத. அந்த காலத்துலையாவது ஒரு கேசட்டில் லோடுக்குன்னு பதிஞ்சிக்கிட்டு இருந்தோம். கேசட்டில் இப்போ சிடி, காம்பேக்ட் சிடி வந்துச்சு. அதை இவ்வளவு 3 மணி நேரம் பதியலாம், 1.5 மணி நேரம் பதியலான்றது, 1 மணி நேரம் பதியலான் இருந்தது. அப்புறம் என்னாச்சு, சிடியிலே ரொம்ப நேரம் பதியலான்னு வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டான், பென் டிரைவ்ன்ட்டான். இம்புட்டுக்கானம் தான். இதுக்குள்ள இந்த ஹால் நிறைய அடிக்கி குமிக்கிற சரக்கெல்லாம் ஒரு பென் டிரைவுக்குள்ளே போயிடலாம். நீ கண்டுபிடிச்ச அந்த லொடக் ஐட்டமே இவ்வளோ பெரிய விஷயத்தை பதியும்னா அதெல்லாம் பதியுது எனக்கு கஷ்டமா? மண்டை எத்தனை வேலை செய்யும்? மண்டைக்குள்ளேருந்து வெளியே வந்த ஒரு ஜடப்பொருள் இத்தனை வேலை செய்யும்னா மண்டை எத்தனை வேலை செய்யணும்னு பார்த்துங்க. மைண்டோட பவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது நேரம் கேட்டாலும் சொல்லும், தலைகளை கேட்டாலும் சொல்லும், எப்படி கேட்டாலும் சொல்லும். அதே மாதிரி இன்னொரு கவனம் என்னென்னா, பிறந்த தேதியை சொன்னீங்கன்னா கிழமையை சொல்லும். 200 வருஷத்துக்கு எந்த தேதி சொன்னாலும் கிழமை சொல்லும். கிழமை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கேட்கலாம். 1 or 2% அதை கேட்டுக்கலாம். வந்து யாராவது கேளுங்க, யாராவது பிறந்த தேதி சொல்லுங்கள், கிழமையை நான் சொல்கிறேன். கிழமை தெரியும்னா மட்டும் கேளுங்க. ஐயா 25 25/10/1990 கிழமை தெரியுமா? சரி, உங்கள் பேர் என்ன? தனசேகரன். தனசேகரன் 25/10/1990 என்ன கிழமை என்று கேட்கிறார். இப்போ இந்த கிழமையை சொல்கிறேன், சரியா இருக்கான்னு பாருங்க. 25/10/1990 வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க, தேர்ஸ்டே. சரியா இருக்கா? ஓகே, சரி. அருமை சகோதர சகோதரிகளே, அன்பான மாணவ கண்மணிகளே, உலகில் எதுவும் சொல்லுங்க அதிசயம் அல்ல. எல்லா அதிசயங்களுக்கும் பின்னால் டெக்னாலஜி இருக்கிறது, ஃபார்முலா இருக்கிறது, பிரின்சிபிள் இருக்கிறது, பிலாசபி இருக்கிறது. அது இல்லாத என்மை கிடையாது. அதுதான் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கினார். எண் என்பது டெக்னாலஜி, எழுத்து என்பது நீ ரசிக்கக்கூடிய வாழ்க்கை. ஒரு பக்கம் ரசி,
அடுத்து என்ன டெக்னாலஜின்னு பாரு. இப்போ நான் சொல்கிறேன்னா இது அதிசயம் கிடையாது. ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மனம் ஒரு கணினி, மைண்ட் இஸ் ஏ கம்ப்யூட்டர்னு ஒரு புத்தகம் தமிழில் எழுதியிருக்கேன். இதில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். இந்த ஃபார்முலாவை சிம்பிள் ஃபார்முலா தான், இதை மைண்டில் போட்டுக்கணும். சின்ன ஒரு கூட்டல் கழித்தல் தான், பெருக்கல் தான், வகுத்தல், சின்ன ஃபார்முலா. இதை மனதில் போட்டுக்கணும். போட்டால் 200 வருஷத்துக்கு இதுதான் ஃபார்முலா. டக் டக் டக்குன்னு அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் அப்படி தள்ளினீங்கன்னா சயின்ஸ்ன்னு ப்ராசஸ் பண்ணி கிளம்பி தூண் துப்பிடுவார். அது ஒரு சிம்பிள், அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேரை லோட் பண்ணிக்கணும். எதையுமே மாணவர்களை பொறுத்தவரை, மனிதனை பொறுத்தவரை தெரியாதுன்னே சொல்லக்கூடாது. எதையுமே என்ன சொல்லக்கூடாது? இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை சொல்லுங்க. இப்போ டிரைவிங் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. டிரைவிங் இனிமேல் தான் படிக்கணும்னு சொல்லணும். டிரைவிங் இனிமேல் தான். கார் ஓட்ட தெரியாது, ஏன் கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. ஏன்னா தெரியாது நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, இன்னும் கற்றுக்கலாம், அவ்வளோதான். கற்றுக்கிட்டா வருமா வராதா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். கம்ப்யூட்டராக இருக்கலாம், கால்குலேட்டராக இருக்கலாம், அல்லது கார் ஓட்டுறதா இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம். மனம் இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிடுச்சுன்னா உடம்புக்கு அது வந்துடும். மனதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம், காலேஜ். ஏன்னா கடவுள் ஒரு கான்செப்ட் வச்சுட்டார், நல்லா கூர்மையாக கவனிக்கணும். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் என்னென்ன அடிப்படை தேவையோ பிறவியிலே கற்றுக் கொடுத்துட்டார், இன்ஸ்டிங்க்டா. மனிதனுக்கு மட்டும் எதையுமே கற்றுக் கொடுக்கல. ஆனால் சொல்லுங்க, எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள ஒரு சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணார். அந்த சிஸ்டத்துக்கு பேரு சொல்லுங்க, மனம். மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. இப்ப யானை நீந்துமா நீந்தாதா? நீந்தும். எவன் அதுக்கு கோமணத்தை கட்டி கற்றுக் கொடுத்தது? எவன்? யாரும் கற்றுக் கொடுக்கல. மனம். யானை அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு நீந்தும் நாற்றுல, நாய் நீந்தும், எருமை நீந்தும். ஆனால் மனுஷனுக்கு நீச்சலை கற்றுக் கொடுக்காம எந்த வயசில் தண்ணிக்குள்ளே போட்டாலும் கடப்பாறை நீச்சல் தான் அடிப்பான். மமனே, உனக்கு கற்றுக்கொள்ளாமல் எதுவும் வராது. அம்மா பால் கொடுக்கும்போது சொல்லு அம்மா அம்மான்னு சொல்லு, கற்றுக் கொடுக்க போய் மேன்னா சொல்ல ஆரம்பிச்ச. கற்றுக் கொடுக்க வச்சுக்க, இன்னைக்கு தான் தெரிஞ்சிருப்போம். அம்மா பேச கற்றுக் கொடுத்தா, அதான் தாய் மொழி. ஆனால் எழுத கற்றுக் கொடுத்தது பொண்ணா பாத்தியார் தான். கையை பிடிச்சி ஆனா ஆவண்ணா ஏ பி எழுத கொடுத்தார். பேச பயிற்சி, எழுத பயிற்சி, நிர்வாகம் செய்ய பயிற்சி, கட்டடம் கட்ட பயிற்சி, எல்லாம் வணிகம் செய்ய பயிற்சி, பணம் சம்பாதிக்க பயிற்சி, விளையாடுவதற்கு கிரிக்கெட்டில் வாலிபாலுக்கு பயிற்சி, சகலமும் பயிற்சியால் தான் மனிதனுக்கு வந்தது. கற்றுக்கொள்ளாமல் மனித குலத்துக்கு எதுவும் வராது. அதனால தான் மனுஷனுக்கு மட்டும் கல்வி சாலைகளை அமைத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் இவனுக்கு கற்றுக் கொடுக்கணும், இல்லாட்டி இவன் ஒன்றும் தெரியாதவனா இருப்பான்றதுக்காகத்தான். எனவே கல்லூரி என்பது நம் வாழ்க்கையை சரியாக செய்வதற்கு கற்றுக்கொள்ள வந்த ஒரு களம். நல்லா பயன்படுத்திக்கணும், முழுமையாக பயன்படுத்திக்கணும். இன்னும் ஈஸி என்னன்னா, உங்கள் ப்ரொஃபஸர் இருக்காருன்னு வச்சுங்க. உங்கள் ப்ரொஃபஸர் மண்டைக்குள்ளே இருக்க அந்த அறிவை கொஞ்சம் அன்பாக அவரை பார்த்து நல்லா அவர் சொன்னதை அக்கறையாக கேட்டு மனதில் நினச்சி, இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை கற்றுக் கொடுத்த ப்ரொஃபஸர் கொஞ்ச நேரம் செஞ்சு, ஐயா நீ குரு, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, இது மண்டையிலேருந்து பிடிக்கிட்டு வந்துடும். உண்மையிலே தெரியல, ஏன்னா அவர் மண்டைக்குள்ளே அந்த ஆன்சர்லாம் இருக்கும். கற்றுக் கொடுக்குற ஒரு மண்டைக்குள்ளே அது இருக்கும். அதான் இந்திரன் ஸ்டைல். ஏன் இந்திரன் பிடிச்சிருக்குன்னா, அவன் மண்டைக்குள்ளே வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஐயா இப்போ எம்ஏலாம் எழுதுனேன், இவ்வளோ நிறைய பிஸியாக இருப்பேன், ஆனால் ஒரு தடவை தான் அப்படியே புரட்டியே இருப்பேன். அந்த அவன் டெலிஃபோன் டைரக்டே புரட்டுற மாதிரி தான். அப்படியே அந்த எம்ஏ பாடம்லாம் வந்து குமிஞ்சு கிடக்கும். அப்படியே பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது இப்படியே புரட்டுவேன், பக்கம் பக்கமாக தான் புரட்டுவேன். படித்ததுக்கு அடையாளமாக ஒரு ரெட்டிங்கில் எடுத்து மேலே டிக் மட்டும் பண்ணுவேன். டிக் போட்டாச்சுன்னா அது படிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்படியே பண்ணுவேன். ஒரே தடவை தான் எல்லா புத்தகத்தையும் படித்தேன். 8 சப்ஜெக்ட் 8 பேப்பர் எழுதினேன் எம்ஏக்கு. போய் நேராக உட்காந்தேன். அவன் என்ன மார்க் கொடுத்தான்? எபவ் 80 கொடுத்தான். எனக்கு எபவ் 80 ஒரு கிரேட் கொடுத்தான். கிரேட் கொடுத்து ஒரு